ஆர்டி உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த அரசு அமைந்ததிலிருந்தே அல்லது அந்த அமைந்த காலகட்டத்திலேயே திமுக, அதிமுக பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிலாம் நிறைய பூடகமான கருத்துக்கள் வந்ததை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் கடந்து இப்போ ஆட்சியில் கட்டில் அமர்ந்திருக்கிறது தாவேகா. ஆனால் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட நாள்தோறும் ஒரு வெவ்வேறு விதமான விமர்சனங்களை நம்ம வைத்து வருவதை பார்க்கிறோம். குறிப்பாக அதன் விசிக தலைவர் இப்படியான கருத்துக்களை வைத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அதிகாரத்தில் வந்ததிலிருந்தே நிறைய விமர்சனங்கள் எங்கள் மீது வைக்கிறார்கள், வேறு யாரையும் ஆனால் கேள்வி கேட்பது இல்லை, வேறு எந்த கட்சி மீது விமர்சனம் வைப்பதில்லைன்னு சொல்கிறாரு. உச்சமாக திமுக அதிமுக கூட்டணி பற்றிலாம் பேசினதை நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து பாஜகவோடு நாளையே கூட்டணி வரலாம் வைக்கலாம் அப்படின்ற ரீதியில் கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது சார்பாகவே தான் ஏறக்குறைய 2 மாதங்களாகவே நம்ம இந்த விமர்சனங்கள் தொடர்வதை பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க ஆல்ரெடி? 19ஆம் நூற்றாண்டில் இருந்த பிரிட்டிஷ் பிரதமர் பால் மெர்சன்கிறவர் சொன்ன ஒரு பாப்புலர் கோட், "We have no eternal allies, we have no perpetual enemies, our interests are eternal and perpetual, and those interests it is our duty to follow." இதைத்தான் நம்முடைய பெருஞர் அண்ணா பெருந்தகை தமிழ் மண்ணில் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அரசியலில் நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர பகைவர்களும் கிடையாதுங்கிற கருத்தை சொன்னார். அந்த அண்ணா வழியில் தான் திராவிட இயக்கங்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்குது. அந்த வகையில் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியல் என்னன்னா, எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். நமக்குள்ள அந்த முடிவுகள் நமக்கு சரியாக இருந்தால் அதை நம்ம பின்பற்றலாம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசை இந்திரா காந்தி அம்மா டிஸ்மிஸ் பண்ண பிறகு 77 எம்ஜிஆர் ஆட்சியில் அமர்ந்து மதுரை கார்பரேஷனுக்கு மட்டும் எலெக்ஷன் நடக்குது. அப்போ உள்ள ஓட்டு கணக்கை கூட்டி பார்த்து கலைஞர் சொல்றாரு, 1வது சக்தியான எம்ஜிஆரை தோற்கடிக்கணும்னா 2வது சக்தியான திமுகவும் 3வது சக்தியான காங்கிரஸும் இணைந்தால்தான் தோற்கடிக்க முடியுங்கிற கருத்தை அன்னைக்கு கலைஞர் சொல்றாரு. கட்சிக்குள்ளே அதற்கு ஆசை தெரிவி கொண்டவர்களாம் எமர்ஜென்சி மையமாக வச்சு கலைஞரை மிக கடுமையான வார்த்தையால் பாலகிருஷ்ணன் சிட்டிபாய் மறந்து விட்டார். அவர் மிக கடுமையான வார்த்தையை கலைஞரை சொல்லி துணை பொதுச் செயலாளர் ஆசை தம்பி விமர்சித்தார். ஆனால் அந்த அரசியல் கணக்கு என்னன்னா, தோத்தவங்க வெற்றி பெற்றவங்களை தோக்கடிச்சதுக்கு ஒன்று சேர்த்து தான் தீரணும். இதுதான் இயற்கை நீதி. லூசர்ஸ் வில் யுனைட். இதுதான் யூனிவர்சல் தியரி. இன்னைக்குள்ள அரசியல் அரங்கத்தில் தாவேகா 35 விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு நம்பர் 1 கட்சியாட்டு ஆயிற்று. பட் மெஜாரிட்டி வரல, 108 தான். ஸ்டாலின் 2021 பெற்ற தனி மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது. அந்த 108 காம்பன்சேட் பண்ணதுக்கு ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வெற்றி பெற்ற 13 பேர் கட்சியோட சேர்ந்து அங்கே உள்ள வந்து நிற்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க கூட்டணியாக தான் போக போகிறாங்க. அதில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களும் வெளியே இருக்கவங்களும் கூட்டணியாக தான் போக போகிறாங்க. இந்த சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பலமே 35+6 கட்சிகளோட பலம் 40 விழுக்காடுக்கு மேலே போய் ஒரு பெரிய பலமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் தோற்றவர்கள் ஒன்று சேர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மோடியின் கரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக கைப்பற்றிக் கொள்வார்கள். கூடவே அதிமுகவும் சேர்ந்து அதில் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதில் இருக்குது. அது 2ஆம் மட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த இதிலையும் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தொடர்ந்து ஜெயலலிதாவோட எதிர்ப்பை மீறி வெற்றி பெற்றவர், கலைஞர் எதிர்ப்பை மீறி வெற்றி பெற்றவர். அவர் இன்னைக்கு ஒரு கருத்தை சொன்னார்னா, தலைமைக்கு அந்த கருத்துக்குள்ள உடன்பாடு இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதாவது பாஜகவை நோக்கி நகர்றது. அதே வேளையில் ராஜேந்திர பாலாஜி ஒரு கருத்தை சொல்றாருன்னா, அவர் விருதுநகர் மாவட்டத்தில் மாணிக் தாகூர் போன்றவர்களுக்கு அரசியல் அரங்கத்துக்குள்ள லோக்கலாக பெரிய அளவு இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் லீடராக இருக்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்றாருன்னா, அதற்கும் அதிமுக தலைமைக்குள்ள ஒரு கிளீன் ஒரு சின்ன சமீட்சை இல்லாமல் அது இல்லை. இது அரசியல் அரங்கத்துக்குள்ள வெற்றி பெற்றவங்களை வெற்றி பெற விட்டுக்கிட்டு தோற்றவங்கெல்லாம் பிரிஞ்சு நின்று தோக்குற கணக்கு கிடையாது. ஏன் முதலமைச்சர் ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், தமிழக முதல்வராக இருந்தவர், 62 தோத்த பிறகு ஏன் பெருஞர் அண்ணா பெருந்தையோட சேர்ந்தார்? எவ்வளவுக்குள்ள முரண்பாடு என்னெல்லாம் சொன்னார்? அதெல்லாம் நான் இப்போ சுட்டி காட்ட விரும்பலை. பொலிட்டிக்கல் நெசசிட்டிக்கு சேருவாங்க, அவங்க பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சேருவாங்க. அது சரியானது முறையானதுங்கிறது தான் நம்மளோட கருத்தாக நான் பார்க்குறேன். எந்த இடத்துல எடுத்துருங்க, லாலுவும் நிதிஷும் சேர்ந்தாதான் நம்பர் 1 பிஜேபியை தோக்கடிக்க முடியும்னு அவங்க சேர்ந்தாங்க. இன்னைக்குள்ள தமிழக அரசியல் வந்து மும்முனையாட்டு ஆயிற்று. அதில் இன்னைக்கு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டோட கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. விஜய் ராகுல் காந்திங்கிற பிஎம் கேண்டிடேட்டோட கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. இந்த காந்தத்தை கவரும் இரும்புகள் போல அதை சுற்றி சிபிஎம், சிபிஐ, விசிகா மற்றவங்கள்லாம் அதை சுற்றி ஈர்க்கப்பட்டு நிற்கிறாங்க. இந்த கட்டத்துக்குள்ள மோடி பிரதமர்னு அண்ணாமலை
2024ஆம் ஆண்டு 18 விழுக்காடு வாக்குகள் மோடி பிரதமர்னு. சரி, அதில் பாமக இருக்கு, தினகரன் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, அதெல்லாம் கழிச்சிருங்க. ஒரு 10-11 விழுக்காடு வாக்குகள் வந்து மோடி பிரதமர்னு அவர் உருவாக்கி வச்சுட்டாரு. 4வது முறை களத்துக்கு வரக்கூடிய 29 களத்துக்கு வரக்கூடிய மோடி, அவருக்குன்னு ஒரு வாக்கு வலிமை இருக்குது, அப்பர் காஸ்ட் ஓட்டு இருக்குது, அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட்டு இருக்குது, லிங்குஸ்டிக் ஹிந்துஸ் ஓட்டு இருக்குதுன்னு, அந்த வாக்குகள் இந்து நாடார்கள் வாக்குகள் இருக்குன்னு, மோடி பிரதமருக்குன்னு ஒரு வாக்குகள் இங்கே உருவாயிட்டுங்கிறதும் தெள்ள தெளிவாக தெரியுது. இந்த சூழ்நிலையில் ராகுலும் விஜயும் சேரும்போது ஸ்டாலின் வந்து கம்பல்ஷன் திமுகவுக்கு, அதிமுக பாஜக தலைமைன்னு போறது கம்பல்ஷன். இதுதான் நடக்க போகுது. நீங்க யாரை நம்பி வெற்றி பெற்றுட்டு இருக்கீங்களோ அவங்க உங்களை கைவிட்டு போன பிறகு இல்லாத ஓட்டுக்காக யார் அரசியல் பண்ண முடியும்? கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை தான் நான் சொல்றேன். ஒரு சிறிய விளக்கம் தேவை. நீங்க அண்ணாவும் ராஜாஜும் ஒன்றிணைந்த வரலாறு சொன்னீங்க. நீண்ட கால பயணத்தில் தமிழக அரசியல் களம் திமுகவிலிருந்து அதிமுக வந்தது, பாஜகவை எதிர்த்து தான் திமுக அரசியல் பண்ணுது. இப்படிலாம் ரொம்ப சென்சிட்டிவான இங்கே கொள்கை கோட்பாடு ஐடியாலஜி அப்படின்னு ஒரு விஷயம் போகிற இடத்துல நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த 3 புள்ளிகள் திமுக அதிமுக பாஜகவே சேரலாம் அப்படின்னு நீங்களும் அதை வந்து ஓச் பண்ணி தான் பேசுகிறீங்க. இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழக அரசியல் களத்தில் அது சரியாக இருக்குமா? இப்போ 2026 சமகாலத்தில் ராஜாஜியும் அண்ணாவும் கொள்கை என்ன ஒவ்வொன்றா நான் சொல்லட்டா? வேண்டாம். நான் எல்லா சமூகங்களையும் நேசிக்கக்கூடியவன். கிறிஸ்தவர்னாலும் முஸ்லீம்னாலும் பிராமண சமுதாயம்னாலும் அவங்களோட நாட்டுக்குள்ள தியாகங்களை மதிக்கக்கூடியவன். ராஜாஜியை பற்றியும் பிராமணர்களை பற்றியும் அண்ணா சொன்னது சொல்லட்டா? தேவையில்லை. ஆனால் அவங்க சேர்ந்தாங்க. ஏன்? பொலிட்டிக்கல் நெசசிட்டி கம்பல்ஷன். காமராஜரை தோக்கடிக்கணும். 45 விழுக்காடுல இருந்த காமராஜர் தோக்கடிக்க அதுதான் அவங்களுக்கு வழி. இப்போ நீங்கள் வந்து விஜய் புது சக்தியாக வந்து 35 வந்துட்டாரு, அதிகார பலம் வந்துட்டு, எடப்பாடி கிட்ட இருந்து நிறைய பேர் டெசர்ட் ஆகி இங்கே போய் கட்சியை பலப்படுத்தியிருக்காங்க. அந்த கட்சியை விட்டு போனவங்க விஷயத்தில் கூட எடப்பாடி கிளைம் பண்ணலாம், துரோகிகளை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க, ஏன் மேலே தான் சிம்பதி வரும்னு. ஆனால் கூட்டணியை விட்டு போன 6 பேருக்கும் வாக்குப்பலம் உள்ளவங்க தான். விசிகாவுக்கு வாக்குப்பலம்ங்கிறது வந்து சென்னையில் 45-50 விழுக்காடு எடுத்த தாவேக்கால விழுப்புரம் சிதம்பரத்தில் 3ஆவது தான் இருக்குது. எடப்பாடி பாமக நம்பர் 1, விசிகா விடுதலை விசிகா திமுக நம்பர் 2, ஸ்டாலின் திருமா நம்பர் 2, தென் நம்பர் 3 தான் விஜய். இங்கே சென்னையில் கம்பேரிட்டிவே இல்லாமல் நம்பர் 1 இருக்கிறாரு விஜய். அப்போ இந்த விசிகா ஓட்டுகள் வந்து இப்போ இங்கே வருது, ஐ மீன் தாவேக்கா கூட வருது. விழுப்புரத்தில் பாமக எடப்பாடி நிற்கும்போது ஸ்டாலின் என்ன செய்வார்? அவருக்கு அங்கே யார் இருக்கா? இப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 2024 திராவிட முன்னேற்ற கழகம் பல இடங்களில் 3வது போச்சு. எங்கள் மாவட்டத்தில் எஃப்எம் ராஜரத்னம் டெபாசிட் இழந்தார். தர்மபுரியில் என்னாச்சு? அப்போ 2024 எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் என்ன நிலைமைக்கு ஆனார்? நம்ம எல்லாமே எவ்வளோ விவாதிச்சிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு மோடி பிரதமர்னு 18 விழுக்காடு வாக்குகளை கண்ணெதிர அண்ணாமலை நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். கண்டிப்பாக அதில் மோடி பிளஸ் அண்ணாமலை ஓட்டு 12 விழுக்காடு வாக்குகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வாதத்திற்காக நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு தாவேக்காவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒருவேளை என்றால் அதுல நான் வேறுபடுறேன். எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் சொன்னேன். அப்போ சகோதரர் டிடிவி தினகரன் சொன்னாரு 3 மாசத்துல இந்த ஆட்சி போகும்னு சொன்னாரு. நான் சொன்னேன் 3 மாசத்துக்கு பிறகும் தினகரன் இதைத்தான் சொல்லுவாருன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்றேன் டே 1 சொன்னேன் எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் தான் சொன்னேன். எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் தான் சொன்னேன். பட் விஜய் அமைச்சிருக்க வேண்டிய கூட்டணி திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் தோக்கடித்த தார்மீக நெறிப்படி என்டிஏ சேர்த்துக்கிட்டு தான் அந்த கூட்டணி அமைச்சிருக்கோம். விசிகா தலைவரோட நோக்கம் என்பது என்னவா இருக்கும்? இந்த கட்சிகளை டேமேஜ் பண்றது நோக்கமா இருக்குமா? இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நம்ம கடந்து போலாம் சொல்றீங்களா? விசிகா திருமாவளவன் பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. திருமாவளவனை பற்றிய நீங்க மற்றவங்க பொறாமப்படுறாங்க, வன்மமா இருக்கிறாங்கிறதெல்லாம் எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு தரப்புல திருமாவளவன் வெற்றிக்கு மேல அந்த தன்மை இருக்கதான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தவரை அவர் வெற்றி பெறர்னு சொன்னவனும் நான் தான். அவர் என்ன வாக்கு குறைவாக எடுத்திருந்தாங்களும் சுட்டி காட்டுறவனும் நான் தான். எனக்கு அதில் எந்த கண்ணாடி மாதிரி அதை பிரதிபலிக்கக்கூடியவன் தான். இப்போ அவர் வந்து பண்ணுறது பவர் பொலிட்டிக்ஸ். பாமக 4 உள்ள வந்துருமோன்னு ஒரு தோற்றம் இருக்குது. அந்த 4 உள்ள வந்தால் 2க்கு மதிப்பு குறையும். திருமாவளவன் 2க்கு மதிப்பை குறைய விட மாட்டேங்கிறாரு. அது இன்னைக்கு அவர் 2 எம்பி ஆட்டு இருக்கிறதும் அவருக்கு கூடுதல் பலமாக இருக்குது. அமித்ஷா கூட அவர் சேர மாட்டேன் நட்பு தான் சொன்னாலும் கூட திறந்த வழியில் அமித்ஷா எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கான்னு சொல்லும்போது இவர் முடிவு விட்டுருங்க. அமித்ஷா விரும்புகிறாரு. அவருக்கு வந்து ட்ரைபல்ஸ் இருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் இந்தியாவில் இல்லை. ராம்விலாஸ் பாஸ்வான், உதித் ராஜ், ராம்தாஸ் அதவ்லே, மாஞ்சி கொஞ்சம் இருந்தாலும் கூட திருமாவளவன் மாதிரி ஒரு ஆல் இண்டியா ஸ்டேச்சர் உள்ள ஒருத்தர் வந்தால் அவருக்கு கேபினெட் மினிஸ்டர் கொடுக்க மோடி தயாராக இருக்கிறாரு.
ஸோ இவர் இன்டைரக்டா எனக்கு இந்த ஆப்ஷனும் இருக்குது, நான் ஒன்றும் ஆப்ஷன் இல்லாமல் இல்லைங்கிறத பூடகமாக அதில் வெளிப்படுத்துறாரு. ஸோ அவர் இன்னைக்குள்ள பாஜகவோடு யார் முதலில் சேருவார்கள் என்பதில் தான் போட்டியோ? இல்லை நீங்க சொல்றது அப்படிதான் எனக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். திருமாவளவன் இப்போ அதிகாரத்தோட சேர்ந்துட்டார். ஸோ அவருக்கு அந்த நெசிட்டி இல்லை. இருக்க இடத்துல ஆன் மை ஓன் ரைட் நான் பலமாக இருக்குன்னு காட்டணும். 4 உள்ள வருதுன்னு ஆதவரச்சனாவும் இவர் அன்புமணி இன்னைக்கு பார்த்து பேசுகிறாங்க. ஷட்டில் கார்க் ஆடி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நெருக்கங்கள் வருதுன்னு சொல்லும்போது இந்த 4 உள்ள வருதுன்னா நான் 2 சாதாரணமான 2 அல்ல, என்கிட்ட 2 எம்பியும் இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் அந்த பவர் பொலிட்டிக்ஸ் நிற்குது. வெறும் 2 எம்எல்ஏவோட 4 எம்எல்ஏ பெருசு, ஆனால் 2 மக்களவை உறுப்பினர் இருக்குங்கிறத காட்டுறாரு. ஸோ திருமாவளவன் தான் இந்த தாவேக்கா கூட பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. அந்த பவர் பொலிட்டிக்ஸ் இந்த விமர்சனங்களுக்கு பின்னால் சில ஹிடன் விஷயங்கள் இருக்கு அப்படின்றத உங்களுடைய பேச்சு மூலமா நான் உறுதிப்படுத்திக்கிறேன். இல்ல நான் அந்த பேச்சின் தன்மை, தோரணை, அவருடைய அந்த டோன், அவரு நீங்க அவர் சொல்றாரு அமித்ஷா எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாருன்னு, அத்தனை பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறான் அந்த கூட்டத்தில் இருந்தவன். விரும்புறாங்க நம்ம தலைவரை கோ மினிஸ்டர் மதிக்கிறாருங்கிறத விரும்புறாங்க அவங்க. நம்ம பேசலாம் தொடர்ந்து. திரு ஆர்டி, மக்கள் தீர்ப்பு உங்களுடைய கருத்து. பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் இடைத்தேர்தலில் வராது. இடைத்தேர்தலில் திமுக புறக்கணிக்கவும் செய்யலாம். ஏன்னா அது அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் 6 தொகுதிகள். இந்த ரிசல்ட் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. 1. 2வது உள்ளாட்சி தேர்தலில் ரீஅலைன்மெண்ட் வராது. மக்களவை தேர்தலில் மோடிக்கு இங்க வேல்யூ இருக்கு, சனாதன தர்மத்துக்கு இங்க ஆதரவு இருக்கு, இந்து தர்மத்துக்கு இங்க ஆதரவு இருக்கு. 18 விழுக்காடு வாக்குகள் கண்ணெதிர மோடி தலைமைக்கு அண்ணாமலை கொண்டு வந்திருக்காரு. அது சனாதன தர்மத்துக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு. இது எடப்பாடிக்கு தெளிவா தெரியுது. ராகுல் தலைமைக்கு தான் மைனாரிட்டி ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகும், ஸ்டாலினுக்கும் தெரியும். அதையும் தாண்டி விழுப்புரம் சிதம்பரம் சென்றிக்கா, சகோதரர் தொல் திருமா தாவேக்கா பக்கமும் பலமான லெவல்ல அங்க எடப்பாடியும் பாமகவும் நம்பர் 1ஆக ஒரு சைடு இருக்கும்போது கண்டிப்பா பல சிக்கல்களை தீர்க்கதற்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டோடு என்டிஏக்குள்ள திமுக அதிமுக அந்த கூட்டணி கண்டிப்பா 2029 வரும். இதுதான் ரிசல்ட். அரசியல்ல தோத்தவங்க ஒன்று கூடி ஜெயிப்பாங்க. இதுதான் தமிழகத்துல இந்தியாவில் எல்லா இடமும். நன்றி.